அத்தை அங்கே பாருங்க, சாதனா வந்துட்டா. நல்லா நாக்கு பிடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேளுங்க. வந்துட்டாளா? வரட்டும் வரட்டும். ஏ சாதனா, என்னங்க பாட்டி, இங்க வா. எனக்கு தெரியாம நீ என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போல. எல்லாத்தையும் என்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லுவேன். இந்த விஷயத்தை மட்டும் சொல்லாம விட்டுட்டேன். உன் அத்தைக்காரி சொல்லவும் தான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்ப நீ பார்க்க ஆரம்பிச்சுட்ட? பாட்டிக்கிட்டே சொல்லாம இருக்க பாத்தியா? இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சு நீ இப்படி பண்ற. நல்லா இன்னைக்கு வாங்கி கட்டிக்க போறா. இதே நல்ல சாக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? உங்ககிட்ட நான் என்னத்த மறைச்சேன்? நான் ஒண்ணுமே பண்ணல பாட்டி. ஆமாடி, நீ ஒன்றுமே பண்ணல. எப்படி நடிக்கிறான்னு பாருங்கத்த. இவ பண்ணுறது எல்லாமே இவ தான். இவ பண்ணிவிட்டு இவ பாருங்க ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறா. அப்படியே நடிப்புக்காரி. நீ சொல்லு சாதனா, எதுக்கு இப்படி பண்ண? பாட்டி, நான் என்ன பண்ணனேன்? நானே ஒண்ணுமே பண்ணலையே. அப்புறம் எதுக்கு பண்ணேன்னா நான் என்னத்த சொல்றது? என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். சும்மா அத்தை என் மேல இருக்க கோவத்துல ஏதாச்சும் சொல்லுவாங்க. நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு வந்து என்கிட்ட கேக்குறீங்க. ஆமாடி, நான் சும்மா சொல்கிறேன். நீ பார்த்த வேலை தானே. அந்த ராகுல் பையன் வேணான்னு சொன்னதுக்கு வலுக்கட்டாயமாக நல்ல பையன் அப்படி இப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இப்போ நான் ஒன்றுமே பண்ணலைங்கிறேன். அதை பற்றி தான் அத்தை கேட்குறாங்க. சொல்லு சாதனா, உண்மையா? ஸ்வேதாக்கு இப்ப மாப்பிள்ளைலாம் ரெடியா இருக்கு போல. இது தெரியாம நான் ஊர்ல மாப்பிள்ளையில பார்த்துட்டு வந்திருக்கேன். இதை பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட மூச்சு விட்டுருப்பியா? எதுக்கு சொல்லல நீ? அத்தை கரெக்டான டைம் பார்த்து கோர்த்து விட்டாங்களே. பாட்டிக்கிட்ட நானே எதமா பார்த்து சொல்லுவோம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அந்த அத்தை முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டாங்க. பாட்டிக்கு இதெல்லாம் பிடிக்காது, கோபம் வரும். இப்போ எப்படி சொல்லி புரிய வைக்கிறது வேற தெரியலையே. சமாளிப்போம், வேற என்ன பண்றது? பார்த்தீங்களாத்த, நீங்கள் வாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவள் வாட்டுக்கு அங்கிட்டு திரும்பி எனக்குன்னு திமுறா நிற்கிறா. என்னமோ என் பேத்தின்னு தலையில் தூக்கி வச்சு தாங்குவீங்களே. இப்போ அவள் பண்ணுறதை பார்த்தீங்களா? இப்போ வச்சும் தெரியுதா நான் சொல்கிறது கரெக்டுன்னு? அது பாட்டி, எங்க அந்த ஸ்வேதாவை கூப்பிட முதல்ல. ஏய் ஸ்வேதா. என்னம்மா, எதுக்குமா இப்ப கத்திக்கிட்டு இருக்க? ஏண்டி ஸ்வேதா, எங்க காலையில சிகுன்னு கிளம்பி போறேன்? யாரை பார்க்கறதுக்கு இப்படி போற? இல்ல பாட்டி, நான் காலேஜ் தான் போறேன். உங்க லட்சணம் தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. ஒரு வார்த்தை மூச்சு விடல. இந்த சாதனா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இல்லைங்க பாட்டி, உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். நீங்க என்ன சொல்லுவீங்களோ ஏது சொல்லுவீங்களோன்னு தெரியலையா, அதனாலதான் நான் சொல்லல. நான் சொல்லுவோம் தான் நினைச்சிட்டே இருந்தேன். எத்தனை நாள் உங்ககிட்ட மறைக்க முடியும்? உங்ககிட்ட சொல்லாமல கல்யாணம் பண்ண போறோம். நல்ல பையன் பாட்டி. ராகுல வேணா நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்து பேசுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். என்னம்மா இங்க பிரச்சனை? ஏண்டா, இதுல நீனு கூட்டு கலவனியா? உன் பொண்ணுக்கு நாளை ஓல ஃபாரின்ல இருக்க மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கேன். நீங்க என்னடானா அவ சொல்ற மாப்பிள்ளையே தேடி பிடிச்சிட்டீங்க போலயே. அதுவும் ஒன்னும் இல்லாத பையனாம்ல. பாட்டி, அப்பெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. பாவம் பாட்டி, அவர் ரொம்ப நல்லவர். ஆமாடி, பார்த்து பேசும்போது எல்லாரும் நல்லவங்களாவே தெரிவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமே அவங்க சுயரூபமே வெளியில வரும். பக்கத்துல இருந்து பார்த்தா தாண்டி அவங்க உண்மையான குணமே தெரியும். சும்மா எட்டக்க நின்று பேசும்போது அவங்க உண்மையான முகம் தெரியவே தெரியாதுடி. நீ இன்னும் சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும்? இவ சொல்றான்னு நீ ஏன் சாதனை அப்படி முடிவெடுக்கிற? பாட்டி, எனக்கு தெரியாதா பாட்டி நல்ல பையனா இல்லையான்னு? நல்ல பையன் பாட்டி. நீங்க வேணா பேசி பாருங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். பார்த்தீங்களாத்த, எப்படி திமுறா பேசுகிறான்னு. இப்படித்தான் எப்போ பார்த்தாலும் என் வாயை அடிச்சிடாங்க. கூட இந்த இவரும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் தான். இல்லம்மா, நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டேன். அந்த பையன் தங்கமான பையன் தான். அவங்க சித்தி தான் ஏதோ ஒரு மாதிரின்னு சொன்னாங்க. இப்போ சித்தியும் இல்லையா, அந்த பையன் மட்டும்தான் தனியா இருக்காங்களாம். இப்போ தனியா ஒரு கம்பெனி கூட நடத்தி அதில் எம்டியா இருக்காரு. என்னது, கம்பெனியில் எம்டியா? அவனுக்கு சொந்தமாக கம்பெனி இருக்கா? இதை இவங்க சொல்லவே இல்லையே. இது தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேனே. அச்சச்சோ, இந்த கிளவிக்கிட்ட நம்மளா சொல்லி வம்ப இழுத்துட்டோமே. ஃபாரினில் இருக்க மாப்பிள்ளைலாம் வேணாம், இங்கேயே நல்லா செட்டிலான பையனாக இருந்தால் போதுமே. யாரும் வேற இல்லை, நம்மளும் போய் செட்டில் ஆயிடலாம். இதை நான் மிஸ் பண்ணிட்டேனே. இவங்க சொத்து பத்து இருக்குன்னு முன்னாடியே சொல்கிறது இல்லையா? ஒன்றும் இல்லாத பையன் அன்னக்காவடி அனாத பையன் சொன்னாங்க. நான் அதை நினச்சி எதுவுமே இல்லைன்னு கணக்கு போட்டுட்டேனே. சரி, அத்தை பார்த்துருக்குது அதை விட நல்ல பணக்கார பையனாக தான் இருக்கும். எப்படியோ இந்த சாதனை ஒழிஞ்சா சரிதான். பாட்டி, நான் வேணா ராகுல வீட்டுக்கு வர சொல்றேன். நீங்க பேசி பாருங்க. பேசி பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். என்ன யோசிக்கிறது? இதோட உன் மேலே உள்ள நம்பிக்கையெல்லாம் அத்தைக்கு சுத்தமாக போயிருக்கும். அவங்கக்கிட்டே நீ எல்லாத்தையும் மறைக்கிறியல்ல, உன் மேலெல்லாம் இந்த நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க. சரி சாதனா, அந்த பையனை வர சொல்லு. நான் பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் பேசி பார்க்குறேன். எப்படி நல்ல பையனாக தான் இருப்பேன்.
நீ சொல்றியல்ல, நீ சொல்றனால எனக்கு நல்லா தெரியும். அதில் என் பையனை விசாரிச்சிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் இந்த பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு ஒரு கோவம் தான். இந்த அத்தை என்ன டக்குன்னு இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாங்க? இவெல்லாம் திட்டின மாதிரி தானே திட்டினாங்க. அப்போ உண்மையாக திட்டலையா? ஷோ, நான் வேற ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேனே. என்ன பாட்டி சொல்றீங்க? அப்ப என் மேல உங்களுக்கு கோவம் எதுவும் இல்லையே? பாட்டி, அப்போ உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான். இருந்தாலும் நான் பேசி பார்க்குறேன். என்னங்க அத்தை இப்படி சொல்கிறீங்க? அவன் சொந்த பதம்லாம் யாருமே இல்லையத்த. சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னா என்னடி? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க தானே. நல்ல பையனா இருக்கேன். சொந்த பந்தம் இல்லாத பையன். நம்மளோட அருமை அவனுக்கு தெரியும். நம்ம பொண்ணை நல்லா பார்த்துப்பேன். அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ என்ன நினைச்ச? சாதனா பற்றி நீ சொன்னோன்னு அப்படியே வந்தோன்னு இழுத்துக்கிட்டு 2 அறை விட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவேன். இல்லாட்டினா நான் போயிடுவேன். அப்படி தானே நீ தப்பு கணக்கு போட்டேன். இந்த கிழவி எப்படிதான் கரெக்டாக கண்டுபிடிக்குது. ஏதாச்சும் ஒன்று பண்ணி யாரையாச்சும் வீட்டை விட்டு அனுப்பி நம்ம சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா நம்ம சந்தோஷத்தை குழி போண்டி புடைக்கிறதுக்குனே வருவாங்க போல. என்ன மருமகளே யோசிச்சுட்டே இருக்க? பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே நல்லது. இல்லை பாட்டி, இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாடி, நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. மாப்பிள்ளை தானே நீ பார்த்த. கல்யாணம் எப்போ பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அடுத்த வாரத்தில் பண்ணலாம். என்னங்க அத்தை பேசி பார்க்கணும்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தா கல்யாணத்துக்கு போயிட்டீங்க. அதெல்லாம் நல்ல பையனாக தான் இருப்பேன். கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா, நீங்கள் என்னமோ ஒத்துக்க மாட்டீங்களோ அப்படின்னு பயந்துட்டேன். நல்ல வேலை. சரி போ, எல்லா ஏற்பாடையும் பண்ணு. அத்தை, என்னங்க அத்தை, என்னைய மாட்டி விட்டுட்டு கலகம் மூட்டி நீங்கள் சந்தோஷப்படலான்னு பார்த்தீங்க. பாருங்க, அது நல்லதாவே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் முகத்தை திருப்பி காமிங்களே அத்தை. என்னடி இப்போ நான் என்னடி கலகம் பண்ண பார்த்தேன்? அத்தை கேட்டாங்க சொன்னேன். நான் ஒன்றும் கலகம் மூட்டை பார்க்கல. என்ன ஓத்த, நீங்க சொன்னனால ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆமாம்மா, இன்னைக்கு தாம்மா உன்னால ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் அண்ணி. பரவாயில்ல ஸ்வேதா, இருக்கட்டும். நீ போய் ராகுல்கிட்ட சொல்லிடு. சரிங்க நீ போய் கிளம்புறேன். இவங்கள வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா நம்மதே முதல்ல போவோம் போல. என்னங்க ஆண்டி சொல்கிறீங்க? இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? அந்த கிழவி நம்மக்கிட்ட மட்டும்தான் வீராப்பா காட்டுது. உங்கள் பேத்தி என்ன பண்ணாலும் பார்த்தீங்களா, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. இப்போ நீங்கள் என்ன ஆண்டி பண்ண போகிறீங்க? உங்களால தான் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தான் அங்கே செல்லா காசு ஆயிட்டீங்கல்ல. என்ன மித்ரா நீனும் அப்படி சொல்கிற? ஒரு வழியை பார்த்தா எல்லாரும் என்னை அப்படி தான் நடத்துகிறாங்க. நீ சொல்கிறதுலேயும் தப்பு இல்லை. அதான் என்ன பண்ணுறதுனே தெரில. யோசிச்சுட்ருக்கேன். நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காசு பண்ணலாம் நிறையா தான் இருக்குது போல். பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அதே உங்ககிட்ட ஒரு எட்டு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். என் தம்பியை வேணான்னு சொல்லிட்டு ஸ்வேதா மட்டும் நல்ல வசதியான பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாளா? நான் இருக்க விட்டுருவேனா? விட மாட்டேனே. என்ன மித்ரா யோசிச்சுட்டே இருக்க? ஏதாச்சும் ஒன்று சொல்லு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே வீட்டில் பேசினாலும் அவங்க பேசுகிறது தான் சட்டம். அவங்க முடிவெடுத்து தான் என்கிட்டே சொல்கிறாங்க. அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. நீ ஒரு ஆள் தான் எனக்கு ஆறுதலாக இருந்த. நீ இப்போ வீட்டை விட்டு வெளில வந்துட்டியா? எனக்கு யார்கிட்ட பேசுகிறதுனே தெரியல. அதான் உன்னை கோயிலுக்கு வர சொன்னேன். ஆண்டி, நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நல்ல வசதியான பையன்தான், நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் ஓகே தான். எவ்வளோ நல்ல பையனாக இருந்தாலும் அது சாதனாவால் வந்தது தானே. ஏற்கனவே உங்கள் வீட்டில் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் நீங்கள் பெத்த பிள்ளைங்களு கார்த்திக் ஸ்வேதா 2 பேரும் உங்களை மதிக்கிறதே இல்லை. இதில் ராகுல் அவங்க பார்த்த பிள்ளை, அவங்க பார்த்த பையன் வீட்டுக்குள்ளே வந்தேன்னு வச்சுக்கோங்க, அவனும் உங்களை மதிக்க மாட்டேன். வீட்டோட மருமகனும் மதிக்க மாட்டேன், மகனும் மதிக்க மாட்டேன், மகளும் மதிக்க மாட்டான். அப்புறம் செல்லா காசு கன்ஃபார்ம் ஆயிரும். என்ன மித்ரா சொல்கிற? ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சும்மாவே நீ வீட்டில் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் அவங்க மூலியமாக வர்றது. அவனால தான் வீட்டுக்குள்ளே வரப்போகிறேன். அதனால் என்னையும் மதிக்க மாட்டேன்ல. அவளை தானே மதிப்பேன். எல்லாத்துக்கும் அவகிட்ட தானே சொல்லுவேன். என்னை யாருமே மதிக்க மாட்டாங்கல்ல. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். காசு பணத்துக்காக நான் கல்யாணம் பண்ண நினச்சா வீட்டில் என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. கால் தூசிக்கு சமமாயிருவேனா. நான் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது. அப்புறம் யாருமே இந்த வீட்டில் என்னை மதிக்கவே மாட்டாங்க. வேணாம்.
ஆனால் நான் இப்போ எப்படி வேணான்னு சொல்கிறது? வீட்டில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, சும்மாவே என் பேச்சை கேட்க மாட்டாங்க. இதில் இந்த அத்தை வேற சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க மேலே தான் முழு நம்பிக்கையாக இருந்தேன், ஒத்துக்க மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிடலான்னு. இப்போ அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்களா? இனிமேல் நான் சொல்கிறத யார் கேட்பா மித்ரா? ஆண்டி, நீங்கள் ஏன் உங்கள் வீட்டில் போய் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னால் தானாக நின்றோம். என்ன மித்ரா சொல்கிற? சொல்ல வேண்டிய இடமா? என்ன இடம்? யார்கிட்ட சொல்லணும்னு சொல்கிற நீ? அதெல்லாம் நான் சொல்கிறேன், எங்கே போய் சொல்லணும்னு சொல்கிறேன். அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்கள் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் கத்தி கதறெல்லாம் வேணாம், அதுவே முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன மித்ரா சொல்கிற? இப்படி பண்ணால் எல்லாம் சரியாயிருமா? ஆமாங்க ஆண்டி, நீங்கள் வேணால் பண்ணி பாருங்க, எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் வச்சதான் ராஜ்யம். நல்ல வேலை மித்ரா, நீ நல்ல ஐடியா கொடுத்த. இல்லைன்னா வையே, நானும் சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் செய்யலான்னு நினச்சேன். நல்ல வேலை உன்னை வந்து பார்த்தேன் பாரு, இதுக்கு தான் நீ வேணுங்கிறது. சரி மித்ரா, அப்போ நீ நான் சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டு தான் நான் வீட்டுக்கே போகிறேன். சரிங்க ஆண்டி. என் தம்பியை வேணான்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா? கார்த்தி, உன் தங்கச்சி மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், நான் மட்டும் அழுதுகிட்டு இருக்கணும்ல? நீ எப்படிப்பட்ட ஆளுடா! என்னை கதற விட்டியில்ல, நீனும் சாதனாவும் சேர்ந்து அதுக்கு அனுபவிப்பீங்க. ஆண்டி போதும் எனக்கு ஒரு ஆள். ஆண்டி இனிமேல் நம்ம சொல்கிறதான் கேட்பாங்க, நம்மக்கிட்ட வரமாட்டாங்க மறுபடியும். அப்படி தான் நினச்சி வீட்டை விட்டு வெளில வந்தேன். ஆனால் திரும்பங்க அவங்க நம்மக்கிட்டே வராங்க. அதுவும் நமக்கு வசதியாக தான் போச்சு. நம்ம சொன்னதை கண்டிப்பாக செஞ்சிருவாங்க. ஸ்வேதாக்கு நல்லது நடக்கவே நடக்காது. அப்படியே கல்யாணம் நடந்தாலும் எவனாச்சும் புறம்போக்கு திரிவேன் பாரு, அவன் கூட நடந்தால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் தம்பியும் அப்போ தான் சந்தோஷப்படுவேன். ஸ்வேதா, இதோடு நீ ஒளிஞ்சடி, காலம்புறம் கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து அந்த பூச்சாக்கு இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த கார்த்தியும் சாதனாவையும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன். நேற்று தான் நினச்சேன், கடவுள் நமக்கு நல்லதே பண்ண மாட்டேங்கிறாருன்னு. ஆனால் கடவுள் என் பக்கமும் கொஞ்சம் இருக்கிறாரு, கருணை காட்டுறாரு. இனிமே எனக்கு நல்லதாகவே நடக்கும். நீங்கள் எல்லாம் என்னைக்கு ஒளியிறீங்களோ அன்னைக்கு தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆண்டி அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இனி நான் சந்தோஷமாக ஜாலியாக இருக்க வேண்டியதான். முதல்ல இதை போய் சந்தோஷ்கிட்ட சொல்லணும், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ராகுல் வரேன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. அவர் தான் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு, இதோ கிளம்பி வந்துட்டுன்னு சொன்னவர் இன்னும் ஆளை காணோம். எதுவும் வேலை எதுவும் வந்துடுச்சா? வந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல. எவ்வளோதான் முக்கியமான வேலையாக இருந்தாலும் நான் சொல்ல போகிறது எவ்வளோ முக்கியமான விஷயம், அதை கேட்கணும்ல. கேட்காம வேலைன்னு இருந்தால் நான் என்ன பண்ணுறது? நான் வந்து அரை மணி நேரம் ஆச்சு, வரலன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொன்னாலாச்சும் நான் போயிட்டு மறுபடியுமாச்சும் வருவல்ல. எவ்வளோ நேரம் நான் நின்றுக்கிட்டே இருக்குது? உங்களை இங்கேயே பார்த்துருக்க நீ. ஓ, ராகுல், அவங்கள பார்க்க அடிக்கடி வருவீங்களே எங்கள் ஆஃபீஸ்க்கு. ஆமாம், ராகுல் இப்போ உங்களுக்கு தெரியுமா? அங்கே தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? நல்லா தெரியுமே. நீங்கள் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்களா? நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களோ? கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு பேசிக்கிட்டாங்க. ஆமாங்க, அதான் பார்க்கலான்னு இங்கே தான் வர சொன்னாங்க. இன்னும் ஆளை காணோம். நானும் அரை மணி நேரத்துக்கு மேலே தான் நிற்கிறேன். ஆஃபீஸில் சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னும் வரல, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அச்சோ, என்னங்க ராகுல் உங்ககிட்ட பொய்லாம் நிறைய சொல்லுவார் போல. அவர் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரவே இல்லையே. நாங்களே வெளியில் சுற்றுறோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு லீவ் விட்டுட்டாங்க, அதனால தான் இன்னைக்கு நாங்கள் ஆஃபீஸ்க்கே போகலை. ராகுல் வந்திருக்க மாட்டாரே, அவர் வீட்டில் ரெஸ்ட் தானே எடுப்பார். உங்ககிட்ட சொல்லலையா? என்னங்க, ராகுல் ரொம்ப நல்ல பையன், பொறுப்பாக இருப்பார் அப்படின்னு நினச்சி லவ் பண்ணுற பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு உங்ககிட்ட இப்படி போய் சொல்கிறாரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறத பார்த்தனா, அதான் எதாச்சும் வந்து பேசலான்னு பார்த்தா உங்ககிட்ட இப்படி போய் சொல்லி வச்சிருக்காரு. என்னமோ போங்க அங்கிட்ட. இவங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? இருக்கும், கரெக்டாக பார்த்து தானே வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. நான் யாரும் தெரிஞ்சனால தானே பேசுகிறாங்க. அப்போ உங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க. இப்போ ராகுல் பொய் சொல்கிறாரா? என்னோட ராகுல் எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாரே. என்னை ஒருவேளை அவாய்ட் பண்ணுறாரா? நான் முக்கியமான விஷயம் சொல்லி தானே வர சொன்னேன், வரவே இல்லையே. இருக்கட்டும், கொஞ்ச நேரம் பார்ப்போம். நாளைக்கு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். சரிங்க, நாங்கள் வரோம். அப்புறம் நாங்கள் சொன்னோம்னு சொல்லிடாதீங்க. அதோட எங்களை வேலையை விட்டு தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. நாங்கள் வரோம். இல்லைங்க, அப்பெல்லாம் ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்.
ஏண்டி இன்னைக்கு நம்ம 2 பேரும் தானே லீவ் போட்டுட்டு ஆஃபீஸ் போகாம சுத்திக்கிட்டு இருக்கோம். நீ என்னடானா இன்னைக்கு ஆஃபீஸே லீவு, ராகுல் ஆஃபீஸ் வர மாட்டாரு, வீட்டில் படுத்து தூங்குறாரு, பொய் சொல்றாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறியே, என்னடி என்ன பிரியா நினச்சிக்கிட்டு இருக்க? நீ வாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. பாவம் அந்த பொண்ணு பாரு, ராகுல தப்பா நினைக்க போகுது. தப்பா நினைக்கணும்னு தானடி நான் அப்படி பேசுறேன். நான் தான் சொன்னேன்ல, ராகுல் எனக்கு தான் வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. அதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இதுலயே அவங்க முட்டி மோதி பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சா எனக்கு சந்தோஷம் தானே. எப்படி இப்படிலாம் யோசிக்கிற? அதெல்லாம் அப்படிதாண்டி. ஒன்று வேணும்னு நினச்சா அதை அடையணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம். அந்த மாதிரி தான் நான். அதனால தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டி. வா போகலாம். அவள் குழம்பியே சாதம்